ஒன்னு நல்லா கவனிக்கணும். உலகத்திலே 3 விதத்தில் சத்துரு செயல்படுகிறார். இருள் செயல்படுகிறது. ஒன்று, இருளின் அதிகாரத்தை வைத்து செயல்படுகிறது. 2, இருளின் கிரியையை வைத்து செயல்படுகிறார். ஒன்று இருளின் அதிகாரம், இன்னொன்று இருளின் கிரியை. மூன்றாவது சிந்திக்கும் பொழுது ஒரு வேத பகுதியை மட்டும் வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். இதை ஒன்று வாசிங்க. என்னமா? நாம் அவருடனே ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இது எத்தனை வசனம் படிச்சீங்க? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். சில சொல்றாங்க ஒளியில் இருக்கிறோம் என்று சொல்லியும் எதிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள்? இருளிலே நடக்கிறாங்க. பேரளவில் ஒளியில் நடக்கிற மாதிரி சொல்றாங்க. சுபாவத்திலே இன்னும் எதில் தான் இருக்கிறார்கள்? இருளில் தான் இருக்கிறார்கள். அப்போ இருள் செயல்படுகிற 3வது காரியம் இருளின் சுபாவம். சொல்லுங்க அந்த வார்த்தையை. இருளின் சுபாவம். நம்பர் 1 என்ன சொல்லி இருக்கு? இருளின் அதிகாரம். 2, இருளின் கிரியை. 3, இருளின் சுபாவம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இனி இந்த 3 காரியங்களை படிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள இருளின் கிரியை இருக்கிறதா? நம்ம குடும்பத்திற்குள்ளே இருளின் கிரியை இருக்கிறதா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருள் கிரியை செய்கிறதா என்பதை இன்னைக்கு ராத்திரி கண்டுபிடிப்பதுதான் இந்த செய்தியினுடைய மிக பிரதானம். அல்லேலூயா. சில ஆட்கள் வெளியில பார்த்தோம்னா அவங்கள ரொம்ப நல்லவங்கள மாதிரி பார்ப்போம். ஆனா கிட்ட பழகணும்னு வைங்க, அவங்க கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்கள வெளியில பார்க்கும் பொழுது, சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லவர்களை மாதிரி நமக்கு தெரிய வருவாங்க. ஆனா கிட்ட பழகும் பொழுது அவங்க கூட ஒரு அரை மணி நேரம் கூட, ஒரு அரை நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அவர்களுடைய சுபாவம் வெளிப்படையாக நமக்கு தெரியாது பாருங்க. அப்போ இருள் உலகத்தில் 3 விதம். 1, இருளின் அதிகாரம், இருளின் கிரியை, இருளின் சுபாவம். இப்போ எதெல்லாம் பார்க்கணும்? இருளில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் யார்? 1, இருளின் அதிகாரம், இருளின் கிரியை, இருளின் சுபாவம். உங்களுக்கு சின்ன குழந்தைக்கு சொன்ன மாதிரியே சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்குல்ல? அவ்வளவுதான். நான் உங்களுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட் எடுத்து கடகடான்னு பேசிட்டு போய் பெருசங்க எப்படி இருந்து சூப்பரா இருந்து என்ன பேசினார் யாருக்கு தெரியும்? இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அதனால நம்ம சொல்லுகிற அவ்வளவுத்தையும் புரியுற மாதிரி சொல்லிட்டோம்னா நானும் சந்தோஷமா போயிருவேன், நீங்களும் சந்தோஷமா போயிருவீங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சரி, இனி நம்ம 3ஐ பகுத்து படிக்க போகிறோம். இருளின் அதிகாரம் என்ன? இருளின் அதிகாரம் என்ன? இதை நம்ம யாரிடத்திலிருந்து படிக்க முடியும்? மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க யாரை குறித்து படிக்கிறீங்க? ஒரு மனிதனுக்குள்ள எத்தனை பிசாசு இருக்குது? 6000 பிசாசு இருக்குது. அதனால அவனுக்கு என்ன பெயரா? லேகியோன் என்று பெயர். லேகியோன் என்று பெயர். எம்மா உண்மையிலே சொல்லுதே, ஒரு மனுஷன் 6000 பேய உடம்புல வச்சிருந்தான்ல, கின்னஸ் புக்கில் இடம் கொடுக்கணும் அவனுக்கு. ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த இடத்துல நீங்க கவனிங்க. இயேசு அந்த பேயை துரத்துறாருல, பிசாசை துரத்துறாருல, அந்த பிசாசு இந்த மனிதனிடத்திலிருந்து யாருகிட்ட போச்சு? பன்றிகள் இடத்துல போகுது. எத்தனை பன்றிகள் இருந்துச்சு? 2000 பன்றி. அப்போ பேய் மொத்தம் எத்தனை? 6000 பேய். அப்போ ஒரு பன்னிக்கு எத்தனை பேய் போயிருக்கும்?
3 பேய் வச்சு போயிருக்கும். இந்த பேய் இந்த பன்றிக்குள்ள போன உடனே அடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு குன்றின் மேல் ஏறி கடலின் மேல் குதித்து மாண்டு போயின. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூசைட் பண்ணி போயிருச்சு, தற்கொலை செய்திருச்சு. அப்ப நான் கவனிங்க, ஆமீன். 3 பேய ஒரு பன்றியால் தாங்க முடியல. இந்த மனுஷன் 6000 பேரை வச்சு பேய உள்ள வச்சிருக்கான் பாரு. உண்மையிலே அவன் பெரிய சாதனையாளன் தான். ஆனா உண்மையிலே சொல்றேன், இயேசு என்கிறவர் வருவார் என்று சொல்கிற அந்த நாளுக்காக அவன் கிருபையா காக்கப்பட்டிருக்கான். அல்லேலூயா. இதை ரொம்ப மணி நேரமா எடுத்து நம்ம பேச வேண்டிய ஒரு பகுதி. இப்போ நம்ம அந்த 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 5ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதலான வசனங்களை ரொம்ப வேகமா படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒருத்தர் வேகமா படிங்க பார்க்கலாம். அவர்கள் வந்தார்கள். படகில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனிதன், அவன் எங்கிருந்து வந்தானா? பிரேத கல்லறையிலிருந்து வந்தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மரித்தவர்களுடைய உறவில் இருக்கிறது தான் இந்த ஆளுமை. மரித்தவர்களோடு கூடிய உறவு, மரித்தவர்களோடு கூடிய உறவு. இப்போ ஒரு பைபிள் சொல்லுது, ஒருவன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டுச்சு. ஆனா இங்கே ஒருவன் உயிரோடு இருக்கிறான். அவனுடைய குடியிருப்பு யாரோடு இருக்கிறது? செத்து போனவர்களோடு, மரித்தவர்களோடு அவன் இன்னும் தொடர்பில் இருக்கிறார். கல்லறையில் தொடர்பில் இருக்கிறார். செத்து போனவர்களோடு கூடிய உறவில் இருப்பதுதான் இருளின் அதிகாரம். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. 50 வருஷத்துக்கு முன்னால செத்தவர்களோடு இன்னும் உறவில் இருப்பான். 20 வருஷத்துக்கு முன்னால செத்தவர்களோடு இன்னும் உயர உறவில் இருப்பான். எங்க தாத்தா கனவுல வாரார், சித்தப்பா கனவுல வாரார், பெரியம்மா நேத்தைக்கு வந்துட்டு போனாங்க, அண்ணி நாளை கழிச்சு வர்றதா சொல்லி இருக்காங்க. இன்னைக்கும் ஐயா அவன் செத்து 20 வருஷம் ஆச்சு. அவன் புதைச்ச இடம் காணாம போயாச்சு. ஆனா என் நினைவுகள் இன்னும் அந்தகாரப்பட்டு கிடக்கிறது. என் நினைவுகள் இன்னும் அந்தகாரப்பட்டு கிடக்கிறது. இன்னைக்கு நம்முடைய தேசங்களை கவனிச்சிங்கன்னு சொன்னா, இந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வரலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுது புரியுதா இல்லையா? மரித்து போனவர்களினால் அப்ப தேசம் அனுபவிக்கிற படாத பாடு உங்க ஊர்ல படும்னு நான் நினைக்கிறேன். ஒருவன் மரித்து போனால் அல்லது ஒரு மரணம் நடந்து விட்டால் அந்த மரித்தவர்களோடு கூடிய அந்த பிரச்சனை தேசத்துல மனிதர்களை படாத பாடுபடுத்திடும். இவனை கூட கல்லறையை விட்டு வெளியே வர விடாம அந்த இருளின் அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறது. மரித்தவர்களை குறித்த பயம், மரித்தவர்களை குறித்த உணர்வு, மரித்தவர்களை குறித்த எண்ணம், மரணத்தை குறித்த எண்ணம், கல்லறையை குறித்த எண்ணம், பயமுறுத்துகிற ஒரு ஆவி. இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், இன்னைக்கு அநேக மனிதர்கள் இந்த கல்லறையோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாயிற்று. அல்லேலூயா. செத்தவனை அடக்கம் பண்ணியாச்சுன்னா உயிரோடு இருக்கிறவனுக்கு சோத்த போட்டியா, சோமா வாழ்ந்தியான் இருக்கணும். செத்தவனை நினைச்சிட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாது. வந்தானா வரமாட்டானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்கள் சொல்றாங்க, நேற்று பெரியம்மாவை பார்த்தேம்மா. பெரியம்மாவுக்கு இங்க என்ன வேலை? அங்க போயிருச்சுல்ல. புரியுதா இல்லையா? இந்த நடமாடுகிற பெரியம்மாக்கள் நமக்கு இனி வேண்டாம். நடமாடுகிற பெரியம்மாக்கள் நமக்கு வேண்டாம். மடமாடுகிற சித்தி நமக்கு வேண்டாம். வேணுமா உங்களுக்கு? வேண்டான்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான். கல்லறையோடு கூடிய தொடர்பு இருக்கப்பட. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கல்லறையோடு கூடிய தொடர்பு இருக்கப்படாது. நம்முடைய தேசங்கள்ல அது ஒரு பொல்லாத பேய். அது தோத்தர 15 வருஷத்துக்கு முன்னால செத்தா ரைட். அன்னைக்கு பார்த்தா இவனை படாத பாடுபடுத்திடும். கல்லறையோடு கூடிய உறவு தோத்திரம். பிசாசு இருளின் அதிகாரம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா.